Welcome to Conversation. Hi, Zach. Hi, Uncle. How are you? Good. Zach, welcome to Conversation. Thank you. Episode number 6. Thank you. எப்படி இருக்கீங்க? Good, Uncle. நீங்கள் சரி, பாருங்க. இன்னைக்கு உங்கள் கூட பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கிறது ரியலி ஹாப்பி. சேம் ஹியர், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸ். நான் எங்கே பிறந்து வளர்ந்து நடந்தனோ அந்த இடத்துல என்னை கூப்பிட்டு வந்து எடுத்திருக்கீங்க. அப்போ இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம். இதை பற்றி நிறைய பேசலாம். கண்டிப்பாக அங்கிள். எப்படி இருக்கீங்க? ஆல் குட், ஆல் குட். முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஜாக்குன்னு எனக்கு தெரியும் உங்கள் பேர். எனக்கு உங்கள் முழு பேர் சொல்லுங்கள். ஆக்சுவலி காலேஜ் படிக்கிற வரைக்கும் என்ன ஜாக்கீர் தான் எல்லாத்துக்கும் தெரியும். என் பேர் ஜாக்கீர் ஹுசேன். காலேஜில் வெறும் ஜாக்கீர் ஆயிடுச்சு. ஆஃப்டர் காலேஜ் நம்ம ப்ரொஃபஷனுக்கு வந்ததுக்கப்புறம் பீப்புள் யூஸ் டு கால் மீ ஜூனியர் ஜாக். அப்பா பேர் ஜக்கரியா. ஓகே. அவரோட பாஸு ஒரு ஃபாரினர். அவர் ஷார்ட்டாக ஜாக்குன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப பேர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ ஜாக்கே வந்து ஃபாரின் நேம் தான். அதான். ஸோ அவரை வந்து மோஸ்ட்லி ஜக்கரியா வந்து ஜாக்குன்னு கூப்பிடுவாங்க. நான் பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன வந்து ஜூனியர் ஜாக் ஆர் ஜாக்சன் கூப்பிடுவாங்க. ஓகே. ஆஃப்டர் பீரியட் டைம் அப்பா பிஸ்னஸ்லேருந்து ரிட்டைர்மெண்ட் வந்துட்டார். ஐ டுக் ஓவர் த பிஸ்னஸ். அப்புறம் எல்லாருமே என்ன ஜாக்குன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஓகே. சரி நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஃபேமிலியும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. தட்ஸ் ஹவ் ஜாக்கீர் பிகேம் ஜாக். ஓகே ஓகே ஓகே, வெரி நைஸ். ஜாக், உங்கள் ஸ்கூல் லைஃப் பற்றி சொல்ல முடியுமா? ஸ்கூல் லைஃப் வாஸ் ரியலி எல்லாத்துக்கும் மாதிரி ரியலி இன்ட்ரெஸ்டிங். வீட்டிலேருந்து ஹார்ட்லி ஒரு 10 minutes தான் ஸ்கூல். அப்பா கொண்டு போய் விழுவார், எங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவார். நான் தம்பி தங்கச்சி 3 பேரும். ஸ்கூல் பேர் புல்மோஸ் ஸ்கூல், குன்னூர். மிஸ்ஸஸ் புல்மோஸ் ஸ்கூல். இட் வாஸ் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல். கோஎட் தான். குன்னூர். எஸ், ப்ராப்பர் குன்னூர், மவுண்ட் ப்ளசண்ட்டில் இருக்குது அந்த ஸ்கூலு. ஓகே. எனக்கு வொக்காபுலரி எல்லாமே இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது மிஸ்ஸஸ் புல்மோ ஸ்கூல்னால மட்டுமே. ஏன்னா 5th வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தேன். அந்த பேஸ் தான் எனக்கு இன்னும் சொல்லுது. ஓகே ஓகே ஓகே, நைஸ். எவ்வளோ வரைக்கும் படிச்சிங்க? நாங்கள் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். ஏன்னா அவ்வளோதான் இருந்தது. இப்போ 10th வரைக்கும் ஆயிடுச்சு. பட் நாங்கள் படிக்க முடிக்கிற வரைக்கும் ஒன்லி 5th. அப்புறம் ஐ வென்ட் டு சென்ட் ஆண்டனி ஸ்கூல் 6th இருந்து. ஆண்டனிஸ் வந்து குன்னூர். சென்ட் ஆண்டனி ஸ்கூல் நியர் சிம்ஸ் பார்க், குன்னூர் அகேன். ஓ லவ்லி. அந்த சிம்ஸ் பார்க் பேக் சைடு இருக்கேன். ஆமாம் அங்கிள், நம்ம டீ சாப்பிடுவோம்ல அதுக்கு மேலே. ஆமாம் ஆமாம், நல்ல ஸ்கூல். அது அருமையான ஸ்கூல். இல்லை ஊட்டிலேயே பேர் போன 2-3 ஸ்கூலில் இது ஒன்று. சாரி, குன்னூரில். சொல்லுங்கள். 10th வரைக்கும் ஐ வாஸ் அன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஒரு வாட்டி 9th என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் யோகேஷ். அவன் ஒய், நான் ஜெட். எனக்கு முந்தின லெட்டர் அவர். நான் அவரும் எக்ஸாம் ஒன்றா எழுதுவான். முன்னாடி பெஞ்சு, நான் பின்னாடி பெஞ்சு. அவர் படிக்க மாட்டார், நான் படிப்பேன். அவருக்கு ஹெல்ப் பண்ண போய் எக்ஸாமில் என் பேப்பரை பார்த்து அவர் எழுதி அது ஒரு சார் பார்த்து என்ன அந்த வருஷம் ஃபெயில் பண்ணி விட்டாங்க. 9th நான் ஃபெயிலு. ஓ லவ்லி. ஆக்சுவலாக ஸ்கூலில் ஃபெயில் ஆனவங்க ஃபியூச்சரில் ரொம்ப நல்லா இருப்பாங்க நான் கேள்விப்பட்டேன். தெரியுமா உங்களுக்கு? தெரியல. நானும் ஃபெயிலு. அப்படியே நான் மட்டும் இல்லை, அந்த டைமில் 3 பேர் ஃபெயிலு. என் தங்கச்சி ஷகிலா, தம்பி 100, நான் 3 பேரும் ஃபெயில் அந்த பீரியட், அந்த இயர். ஏன்னாக்கா ஆக்சுவலாக நமக்கு எக்ஸாம் பீரியட்ல நமக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எனக்கு ஷகிலாக்கு 100, 3 பேரும் பக்கத்து பெட்டில் சில்ட்ரன்ஸ் வார்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிட். அப்போ அந்த டைமில் வந்து 3 பேர் ஃபெயில் ஆகணும். அதான் சொல்ல வந்தேன். ஓகே. அதான். அப்புறம் 9th வந்து செகண்ட் இயர். நம்மளை போனாலே செகண்ட் இயர் 9th ஸ்டூடெண்ட் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் என்னென்னா ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்ட்டர்லி, ஆஃபர்லி எல்லாத்துலேயும் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். சார் கூப்பிட்டே கேட்டார், நீ நல்லா படிக்கிறீங்க, பின் எதுக்கு ஃபெயில் ஆன? அப்புறம் சொன்னேன் இதுதான் காரணம்னு. அது அப்புறம் 10th முடிஞ்சது. அகெயின் 11th கிளாஸ் டாப்பர் நான். ஈவன் பப்ளிக் 11th அதே ஸ்கூலில். 12th கிளாஸ் டாப்பர், ஸ்கூல் டாப்பர், காமர்ஸ் குரூப்பில். அப்புறம் காலேஜ் சேர்ந்தாச்சு, எஸ்என்ஆர் காலேஜ் கோயம்புத்தூர். ஏன்னா ஐடியாவே இல்லை, நம்ம கீழே எங்கள் வீட்டில் காலேஜுன்னு போனால் ஃபஸ்ட்டு நான் தான் போயிருக்கேன். கோயம்புத்தூர் காலேஜ் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ நம்ம கசின் சம்சுதீன் அவர் எனக்கு முன்னாடி காலேஜ் போய் சேர்ந்துட்டார். அவர் சொல்கிறாரு, எஸ்என்ஆர்னு ஒரு காலேஜ் இருக்குது, செம்ம ஜாலி காலேஜ், நீ அங்கே வந்து சேர்ந்துரு அப்படின்னு. சரி, நான் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி காலேஜ் ஃபர்ஸ்ட் டே என்னை கூப்பிட்டு போய் அம்மா அப்பா ட்ராப் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் முந்தின நாள், நாளைக்கு காலேஜ் ஓப்பன் ஆகினா முந்தின நாள் ஈவினிங் போய் என்ன ஹாஸ்டலில் விடுறாங்க. ஒரே அழுகாச்சி, நம்மளும் பிரிஞ்சிருந்தது இல்லை, காலேஜ்லேயே அம்மா அப்பா அழுகாச்சி. ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க. போனால் ரேகிங்னா என்னன்னே தெரியாது. ஃபஸ்ட் இயரு எங்களுக்கு 3rd ஃப்ளோரு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து செகண்ட் இயர்ஸ்க்கு, மிடில் 3rd இயர்ஸு, நாங்கள் மேலே டாப் ஃப்ளோர். போனோடனே கூப்பிட்டாங்க ரேகிங். போய் டான்ஸ் ஆடணும், வெறும் ஜட்டி பாடியோட டான்ஸ் ஆடணும்.
தட்டை தூக்கி தலையில வச்சு நடக்கணும். அதான் ராகிங்கா. எஸ். ஓகே. இந்த சாம்பு மோனே அப்படின்னு அதெல்லாம் மீசை இருக்கக்கூடாது. கமலாசன் படத்துல சேம் அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் அது ஞாபகம் வரும், நம்மளும் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. ஃபஸ்ட் இயர் காலேஜ் கிளாஸ்க்குள்ளே போகிறேன், உட்கார்றேன். 2 பேர் ஓடி வராங்க. ஃபஸ்ட் நாளே லேட்டு வந்து என் பக்கத்தில் உட்காந்து கை கொடுக்குறாரு ஒருத்தர். ஹாய் ஐம் சபரீஷ். இன்னொருத்தர் கை கொடு. ஹாய் ஐம் சதீஷ். 2 பேர் இப்போ இது வரைக்கும் ஃப்ரெண்ட் உங்களுக்கு? இது வரைக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்க 2 பேர். சதீஷ் அவங்க 2 பேர் நம்மள இன்ட்ரோ듀ce பண்ணிச்சு. ஆமா அங்கிள், அவர்தான். சதீஷ் இஸ் நோ மோர். He was my closest friend. ஓகே. Some personal reason. சபரீஷ் சார் நம்ம அந்த டீ சாப்பிட்டது இல்ல அவர் இல்ல. அவர் பிசி கார்த்திக். அவர் 3வது ஆளு. ஸோ எஸ் 3rd இயர் வரைக்கும் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். அண்ட் முடிஞ்சது பிகாம் சிஏ முடிஞ்சது. தென் ஷோ பிகாம் சிஏ முடிஞ்சது. தென் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் ஒரு சிவான்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. பிகாம் சிஏ முடித்த உடனே கேட் அண்ட் மேட் எக்ஸாம் ஃபார் எம்பிஏ எழுதினாச்சு. மேட்டில் வந்து நான் எக்ஸாம் எழுதினேன், சும்மா டைம் பாஸ்க்கு இங்கி பிங்கி பாங்கி அப்படி போட்டு எழுதுனா 90% வந்துருச்சு. எனக்கே ஆச்சரியம். விஎல்பி ஜானகிமால் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் மெரிட்டில் எம்பிஏ சீட்டு போயிட்டு 5000 ரூபாய் கட்டி டெபாசிட் கட்டி சேர்ந்தாச்சு. சீட்டு கன்ஃபார்மு. அப்புறம் சரி சிவாக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறேன், கோயம்புத்தூரில் இருக்கேன், ஒன்று பார்த்துட்டு போகலாம் எங்கே இருக்கேன்னு. சரி அவன் ஒரு இடத்துக்கு சொல்கிறான், தடகம் ரோட்டில் போகிறேன், மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட்டிட்டேன், நான் சேர்ந்துட்டேன், நீ ஜாயின் பண்ணுறேன்னதுக்கு அவன் சொல்கிறான், நம்ம படித்த காலேஜ் எஸ்என்ஆர்லேயே எம்ஐபின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. எம்ஐபி மாஸ்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். அங்கே வந்து இன்டர்நேஷனல் டூர் கூப்பிட்டு போவாங்க, அந்தமான் கூப்பிட்டு போவாங்க, போகும்போது கப்பல் வரும்போது ஃப்ளைட்டு, நீ சேர்ந்தினா நானும் சேர்றேன் அப்படின்னு சொல்லி மனசை மாற்றி உடனே எஸ்என்ஆர்ல போயிட்டு சேர்ந்தாச்சு. அப்புறம் அப்பாவுக்கு சொல்லியாச்சு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இங்கே கட்டியாச்சு சேர்ந்தாச்சு எம்பிஏ அப்படின்ட்டு. அப்புறம் போய் சொல்லணுமே. அப்புறம் அடுத்த நாள் யோசிச்சுட்டு அப்பாட்ட போய் சொல்லணுமே. அதனால காலையில் சொல்கிறேன், டேடு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க, இந்த வருஷம் எம்பிஏல 3 பேர் தான் வந்திருக்காங்களா அந்த காலேஜில், அதனால அந்த கோர்ஸே கேன்சல் ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐபியில் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லி சரின்ட்டார் அப்பா. ஏன்னா அப்பா வந்து படிக்கல, அவருக்கு தெரியாது, நம்ம என்ன சொல்கிறோமோ அவர் கேட்டுக்குவார். சரின்னு சேர்ந்தாச்சு. எம்ஐபியில் போனால் பார்த்தா ஃபஸ்ட் டே போகிறோம், அப்போ தான் தெரியுது சிவாவோட கேர்ள் ஃப்ரெண்டு அந்த கோர்ஸ் சேர்ந்துருக்கா அந்த கிளாஸில். அதனால தான் அவன் சேர்ந்துருக்கேன், என்னையும் கூப்பிட்டுட்டான். 32 பொண்ணுங்க, 5 பசங்க அந்த கிளாஸில். வாவ், நல்லா இருக்குமே. நல்லா போச்சு அங்கிள். எம்ஐபி வாஸ் ரியலி ஃபன். எத்தனை வருஷம்? 2 இயர்ஸ் கோர்ஸ். அது பிஜி கோர்ஸ் 2 இயர்ஸ். ஆனால் என்னன்னா என்ன சொன்னானே அவன், அந்தமானு கப்பல் ஃப்ளைட்டு கடைசி வரைக்கும் அது நடக்கல. அப்புறம் கப்பலும் போச்சு, எம்பிஏவும் போச்சு. அப்புறம் எம்ஐபியில் செகண்ட் இயர் முடிக்கிறோம். அகெயின் காலேஜ் பிளேஸ்மெண்ட்லேயே ஒரு ஈக்விட்டிஸ் ஃபீல்டில் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக நல்ல போஸ்டிங்கு போய் வேலைக்கு சேர்றேன். நல்ல சேலரி, நல்ல பேக்கேஜ். ஒரு 4-5 மந்த்ஸில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நல்ல இன்சென்டிவ்ஸு கொடுத்தாங்க. ஒன் டே ஆஸ் யூஷுவல் கிளைண்ட் வீட்டுக்கு நாங்கள் போனோம். ஓகே. போயிட்டு அந்த கிளைண்ட் வீட்டில் அவங்க கொடுப்பாங்க, கேஷ் கொடுப்பாங்க, அதாவது செக் கொடுப்பாங்க. அந்த செக்கை வாங்கிட்டு வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் பண்ணுவோம். காலையில் 10 o'clock இது நடக்குது. மதியானம் 2 o'clock மார்க்கெட் கிராஷ். அப்படியே கிராஃபில் மார்க்கெட் அப்படி உழுகுது. கிராஃபில் அவரோட அக்கௌண்ட்டில் ஏற்கனவே ஒரு 8 lakhs இருந்தது, நான் வாங்கிட்டு வந்தது 8-10 lakhs. அவருக்கு டோட்டலாக 18 + 4 அரௌண்ட் 24 lakhs ஒரே நல்ல லாஸ். எஸ் கிராஷ் ஆச்சு அன்றைக்கி 2008 if I'm not wrong. மார்க்கெட் கிராஷ் ஆனது. பட் எங்கள் கம்பெனிக்கு செம ப்ராஃபிட். ஏன்னா எங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கம்பெனி, எங்களுக்கு செம ப்ராஃபிட். பட் எனக்கு ஒரு கேம்பிளிங் மாதிரி, ஒருத்தர் காசு அநியாயமாக போகுது, பட் நமக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னு மனசு விட்டு போய் ஐ வாஸ் பிளானிங். ஏன்னா எனக்கு ஸ்கூல் முடித்தோடனேயே ஒரு எக்ஸ்போஜர் அட்லீஸ்ட் 3 years வெளியே வேலை பார்க்கணும். அப்புறம் நம்ம சேம் பிஸ்னஸ்க்கு வந்துடலாம் தான் போனேன். மனசு விட்டு போய் அடுத்த வாரமே ரெசிக்னேஷன் கொடுத்து இம்மிடியட்லி கேம் அவுட் அண்ட் அப்பாட்ட சொல்லி வி ஸ்டார்டட் பிஸ்னஸ். நல்ல மனசு. என்ன பிஸ்னஸ்? அதுக்கப்புறம் நர்சரி பிஸ்னஸ், அப்பாவோட பிளான்ட் நர்சரி பிஸ்னஸ்ஸு. நான் எந்த வருஷம்? 2009. 2009 வி ஸ்டார்டட். நோ ஃபண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை. இப்போ 15-16 வருஷம் ஆச்சா? 17 வருஷம் ஆச்சு. அவ்வளோதானா? எஸ், நாங்கள் தனியாக ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ நாள் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அப்பா பண்ணிட்டு இருந்தார். தட்ஸ் 40 years பண்ணிட்டு இருக்காரு. நானு ஷான் பை மச்சான், தங்கச்சி ஹஸ்பண்ட், 2 பேர் தான் வி ஸ்டார்ட். நத்திங், வி ஹேட் நத்திங். இடம் இல்லை, காசு இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்பா வந்து இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கொடுத்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு.
ஸ்டார்ட் பண்ணோம். தங்கச்சிக்கு அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ தங்கச்சி கல்யாணம் ஆச்சு. ஆயிடுச்சு ஆயிடுச்சு தான் மச்சான் இருக்கார் இல்லைங்க, அவர் கூட வி ஸ்டார்டட் பிஸ்னஸ். லிட்ரலி தெய்வ மச்சான் ஷான் பாய் மச்சான் தான். சரி சரி சரி. எனக்கு மச்சான் தானே? ஆமாம் அங்கிள், உங்கள் மச்சான் தான். ரெண்டு மச்சுக்கு ஒரே மச்சான் தான். நாங்கள் தான் லேபர், நாங்கள் தான் டிரைவர், நாங்கள் தான் வாட்ச்மேன், எல்லாமே எல்லா வேலை கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம். காலையில் 9 o'clock போனால் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் மம்டி பிடிச்சி வேலை செய்வோம். நோ ஹாலிடேஸ், நோ சண்டேஸ், நோ ஹாலிடேஸ். அப்படி சாயங்காலம் வந்து அடிச்சு போட்டுமா இருக்கும். இட் வாஸ் ஃபார் அட்லீஸ்ட் இனிஷியல் 4 months. பிஸ்னஸ் பிக்கப்பே ஆகல. ஆல் ஃபுல்லாக காசு பம்பின் ஆகிட்டே தான் இருக்குது. இது கம்மரமா? கம்மரம். ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் சில மரம் ஏஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கம் விடும். ஓ, என்ன இது பேர்? இந்த மரத்தோட பேர் வந்து மெக்னோலியா கிராண்டிஃப்ளோரா. பியூட்டிஃபுல் ஒயிட் ஃப்ளவர்ஸ். டைனோசர் காலத்துலேருந்து இந்த மரம் இருக்குது. கிராண்டிஃப்ளோராவா? மெக்னோலியா கிராண்டிஃப்ளோரா தான் இருக்குப்பா. ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ். இது இதோட ஃபர்ஸ்ட் மரம். இட் வாஸ் பிளான்டட் இன் ஆஸ்திரேலியா. நீங்கள் இங்கே உட்கார முடியுமா? இப்படி இங்கேயா? ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணுங்க. இல்லை, இங்கே கால் வச்சு அப்படி உட்கார முடியுமா? பண்ணிடலாம் அங்கிள். உட்காந்தாச்சு. ஓ வா, இப்படி நல்லா இருக்கு பாருங்க. இப்படி இன்னொரு ஃபோட்டோ எடுத்தா சூப்பராக. சொல்லுங்க, என்ன இடம் இது? மெக்னோலியா கிராண்டிஃப்ளோரா. இந்த மரம் வந்து ஆஸ்திரேலியாவில் தான் ஃபஸ்ட்டு நட்டாங்க இந்த மரமா? ஓ ஓகே, சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இதுக்கு பக்கத்தில் இருக்க மரம் அப்படின்னா அப்போ வந்து நாங்கள் மேலே குவார்ட்டர்ஸில் தான் இருந்தோம். தாத்தா காலையில் ஸ்கூலுக்கு கொண்டு போய் நான் விடுவார். இந்த வழி தான் போவோம். இந்த வழி தான், இதுதான் வழி. இந்த வழி தான் போவோம். ஓ வாவ். அப்போ வந்து இந்த சிமெண்ட் எல்லாம் இல்லை, மண் ரோடு தான். ஃபுல்லாக மண்ணில் போயிட்டு இருக்கணும். காலையில் போவோம், ஸ்கூலில் விட்டுட்டு சாயந்தரம் அகைன் தாத்தா கூப்பிட்டு வருவார். காலைல போகும்போது ஒவ்வொரு மரத்தோட பேராக சொல்லிட்டு இருப்பார். ஓ, உங்களுக்கு டெய்லி ஒன் நேம். வழியில் வரும்போது ரிட்டன் பேக் ஹோம் ஈவினிங்கில் அந்த மரத்தோட பேர் நான் சொல்லணும். தட்ஸ் ஹவ் அவர் லேர்ன்ட் ஆல் த நேம்ஸ். ஓகே. ஒரு நாள் இந்த மரத்துக்கு பேர் காலைல சொல்லிட்டாரு, நான் அசால்ட்டை விட்டேன். சாயந்தரம் வந்து கேட்குறாரு, மறந்தாச்சு. அவர் என்னை நிற்க வச்சுட்டு நீ ஞாபகம் வரும்போது வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டாரு ஒரு 5 மணிக்கு. அப்புறம் ஒரு 10 minutes 15 minutes கழிச்சு குவார்ட்டர்ஸ் ஆளுங்கள்லாம் மேலே போகிறாங்க. ஏன் இங்கே நின்றுருக்க வான்னு. இல்லை இந்த பேரை மறந்துட்டேன், நான் ஞாபகம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இருட்டாவது, ஒரு 6:30 இருக்கும். அப்போது சித்தப்பா வராரு. இங்கே எதுக்கு நின்றுருக்க? பாஜான். பாஜான் தான் எங்கள் தாத்தா. அவருக்கும் உங்கள் பேர் தான். அவரோட பேர் என்ன? இஸ்மாயில். எஸ், இஸ்மாயில். சித்தப்பா பேர் சிராஜ். அவர் வந்து என்னை கூட்டிட்டு நான் சொல்லிக்கிறவான்னு கையை பிடிச்சி கொடுப்பார். இல்லை அந்த பேர் சொல்லுங்க, அப்போ தான் அவர் வேணும். அவர் எனக்கு பேர் சொல்லிட்டார். அப்புறம் வீட்டுக்கு போகணும்னா உங்கள் தாத்தாவும் இஸ்மாயிலும் உங்கள் மாமனாரும் இஸ்மாயில். ஆமாங்க. கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு. போன தாத்தா கேள்வி எல்லாரும் கேட்டிருக்காங்க, எங்க அவன் நான் தான் நிக்க வச்சு வந்திருக்கேன் அவனு. அது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. அது பேர் பக்லாண்டியா பொப்புல்னியா. பக்லாண்டியா பொப்புல்னியா ஜெயம் சொல்லிட்டு இருந்தான்ல. எஸ் அங்கிள். அவனுக்கு இப்போ அதுதான் நான் பழகினதை அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டெய்லி ஆன் வே டு ஸ்கூல் காலையில ஒவ்வொரு ட்ரீ நேம் சொல்லிட்டு இருக்கேன், பிளான் நேம் சொல்லி கொடுத்துருக்கேன். பக்லாண்டியா பொப்புல்னியா நான் சொல்லி பழகிறேன். இருக்கீங்களா? All that is memories. Okay. Super Zach. Very nice. அப்புறம் மூக்கு செல்லி பழம் சாப்பிட்டு இருக்கீங்களா? இது மூக்கு செல்லியா? இது மூக்கு செல்லி பழம். நம்ம சின்ன வயசுல மூக்கு செல்லி பழம் சாப்பிட்டோம். ஆமா, அதே தான். You mean to say parasite? Yes, you are a parasite. ஒட்டுண்ணி. Exactly, அதே தான். Oh, lovely. இது என்னன்னா, இது ஒரு மரம். இந்த பாராசைட் வந்து தானா வளராது, இன்னொருத்தரோட சப்போர்ட்ல தான். அதாவது கேன்சர் மாதிரி. இந்த செடியோட சத்துல இது வளரும். கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னா, டாமினேட் பண்ணி இந்த ஒட்டுண்ணியே ஃபுல்லா வந்து மரத்தையே அழிச்சிரும். So it's very dangerous. That's why it's called a parasite. தெரியாம சாப்பிட்டுருக்கோம் சின்ன வயசுல. சாப்பிடல. இல்ல அதுவும் அங்கிள் சி தட் இஸ் தி ரீசன். அதுக்கு ஃப்ரூட் இருக்கு. இது எப்படி பரவுதுன்னா, குருவி வந்து இத சாப்பிட்டுட்டு வேற மரத்துல போய் உட்கார்ந்து ஷிட் பண்ணுது இல்லையா, அது எங்க உழுகுதோ அதுல உருவாகும். That's how this is being multiplied. அதனால தான் அந்த கொட்டை வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும், ஒட்டும் அந்த செடியில ஒட்டும். அப்படி இது சாப்பிட்டு சின்ன வயசுல எல்லாத்துக்கும் பிடிக்கும். கருப்பா பிளாக். ஆமா. போலீஸ் முள்ளு கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பேண்ட்ல ஒட்டிக்கும். ஆமா, நீங்க போய் தட்டி விடுவீங்க வேற இடத்துல, அங்க வளர்ந்துரும்.
ஆல் காட்ஸ் கிரியேஷன். ஓகே ஓகே வாங்க. இது ஃபர்ன் ட்ரீஸ்லாம் இங்கே தான் வளருதா? ஆமாம் அங்கிள். ஃபர்ன் ட்ரீஸ் எல்லாம் இந்த மாதிரி ஷேடட் ஏரியாவில் தான் வளரும். ஓகே. இப்போ அப்புறம் நர்சரி ஆரம்பித்தோம். இட் வாஸ் கோயிங் குட் அட்டில் 4 months. நான் சொன்ன மாதிரி இட் வாஸ் வெரி ஹார்ட் டைம்ஸ். 4-5 months அளவுக்கு. தென் இன்கம் ஸ்லோவாக வர தொடங்குச்சு. பட் தேர் வர் 2 families. ஸோ நானும் மச்சானும் ஷான் பையும் பேசிக்கிட்டோம். வி தாட் சரி நம்ம 2 பேரும் நர்சரி ஒருத்தரும் வெளியில் கார்டன் ஒர்க் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால வெளியில் கார்டன் பண்ணுறது நல்ல ஸ்கோப், அப்போ நல்ல இன்கம். ஸோ நான் அவுட் சைடு கார்டன் ஒர்க்கு பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே. மச்சான் வந்து நர்சரியை பார்த்துக்கிட்டாரு. தென் வி ஹேட் டு wake up early around 6 o'clock. 6:30 7 o'clock பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி 8 o'clock குன்னூர் ரீச் ஆகி அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி பெட்டிங்கிற இடத்துக்கு போய் அங்கே ஒரு கடையில் கடன் சொல்லி டிஃபன் சாப்பிட்டுட்டு சைட்டுக்கு 9 மணிக்கு போய் 2 பேர் வேலை ஆரம்பிப்போம். மதியானம் 1 மணிக்கு வந்துட்டு அந்த மெஸ்லேயே ஒரு சாப்பாடு ஒரு மீன் வாங்கி கடன் சொல்லிட்டு அடுத்த வாரம் சனிக்கிழமை தரோன்ட்டு. இட்ஸ் கேக்டஸ். யாராவது இருக்கீங்களா? கேக்டஸ் எல்லாம் சாத்திட்டு போயிட்டாங்க. இது திறந்துருக்கு இல்லை கம்பி போட்டு கட்டியிருக்காங்க. ஓ கேக்டஸ் கார்டன். கேக்டஸ் கார்டன் லவ்லி. இது அது என்ன சாக்கிறது? நான் ஆர்கிட்ஸ் அங்கிள். ஓகேட்ஸ் ஓகேட்ஸ் ஆர்கிட்ஸ். அதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் குருசோனிங்கிற கேக்டஸ். இந்த உருண்டையாக இருக்கு. அது பேர் குருசோனி. குருசோனி. எனக்கு குருசாமி தான் தெரியும். குருசோனி நல்ல பேர் தான். ஓகே சார் லவ்லி. அப்புறம் ஆஃப்டர் தட் டெய்லி பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தோம். அப்போ அப்பா சொன்னார், இல்லை உங்களுக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓம்னி வண்டி. ஓ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓம்னி தான் வாங்கினீங்களா? ஃபஸ்ட்டு ஓம்னி டவுன் பேமெண்ட் போட்டு வாங்கி கொடுத்தாரு. ஸோ தென் ஸ்லைட்லி பிஸ்னஸ் ஸ்டார்டட் பிக்கிங் அப். தென் as you know, one by one it fall into place. பிஸ்னஸ். உங்கள் ஃபர்ஸ்ட் வண்டி வந்து ஓம்னி? ஃபர்ஸ்ட் வண்டி ஓம்னி. ஓகே. ஓம்னி எத்தனை வருஷம் இருந்துச்சு? ஓம்னி அட்லீஸ்ட் ஒரு 3 years வச்சுருந்தோம். ஓம்னியில் ஸ்டார்ட் பண்ணது 2006-ஆ? 2009 ஸ்டார்ட் பண்ணீங்க. 3 years வண்டி வச்சிங்க. அப்போ 9 10 11 12 2012 மேரேஜ் உங்களுக்கு? 2012 மேரேஜ். ஜஸ்ட் ஓம்னி கொடுத்துட்டு மேரேஜ்க்கு ஒரு 6 months முன்னாடி தான் பொலேரோ வாங்கணும். பொலேரோ வண்டியில் அது நல்ல வண்டி. இப்போ யார் இருக்குது? இப்போ என் ஃப்ரெண்டு பிசி கார்த்திக்னு ஃப்ரெண்டு, அவன் தான் வச்சிருக்கான் அந்த வண்டியில். வண்டி லவ்லி. உட்காரலாம். அதே மாதிரி ஓம்னி வண்டி வந்து பேசஞ்சர் ஆளுங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு தான். நம்மள்கிட்ட வந்த உடனே அந்த வண்டியில் வெறும் கல் மண் செடி தான் ஓடும். அப்படியா? கீழே ஒரு யானை திடீர் பாருங்க. ஆமாம் அங்கிள். லவ்லியாக இருக்குது. அது இப்போ தான் வச்சதா? நான் பார்த்ததில்ல. இல்லை இருக்கும், ஒரு 6 months இருக்கும். ஓகே. அப்போ உங்களுக்கு 2012 உங்களுக்கு மேரேஜ். அப்போ நீங்கள் ஆல்ரெடி செட்டில்டு இல்லையா? ஆல்மோஸ்ட் ஒரு நிரந்தரமான வேலை, ஒரு இன்கம். இப்போ மேரேஜ் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு 13 years ஆச்சுன்னு வைங்களேன், 14 years ஆச்சுன்னா எப்படி மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த growth மேரேஜ் எப்படி ஆச்சுன்னு நான் சொல்லிடுறேன். நான் வந்து எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் சிவில் சப்ளை சிலிண்டர் புக் பண்ண நின்றுருக்கிறேன் க்யூவில். சிவில் சப்ளையில் சிலிண்டர் புக் பண்ண ஒருத்தர் அப்புறம் நான் 3ஆவது தான் நிற்கிறேன். அஃப்சல் அங்கிள் மாமா இருக்கார் இல்லையா? ஆமாம்மா. அவர் ஃபோன் பண்ணுறாரு, டேய் எங்கடா இருக்க அங்கிள், இந்த மாதிரி சிலிண்டர் புக் பண்ணு. சமைய பிடிக்குமா அவனுக்கு? ஓ அங்கிள் என்ன அங்கிள் டேரக்டா உங்கள் அப்பாட்டாலும் பேசிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு என்ன பேசுறதுனே தெரில. சிலிண்டர் புக்கை நான் அங்கே வச்சுட்டு ஓடிட்டேன் வீட்டுக்கு. ஏன் என்ன பேசுறதுன்னு தெரியல, ஒரு பதற்றம். வீட்டுக்கு போனால் தங்கச்சி வீட்டில் மச்சானும் தங்கச்சியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாமா கூப்பிட்டுருந்தாரு, இந்த மாதிரி சாமி உனக்கு பேசியிருக்காங்களா, ஓகேவா அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் மம்மி டாடி பேச அவங்களாம் பேசி ஓகேன்ட்டாங்க. எல்லாம் ஓகேன்ட்டாங்க. அப்போ உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கிள் வீட்டில் பேசி எல்லாம் நல்லபடியாக போச்சு. எஸ் வெண்ட் ஆன் வெல். நல்லா போனது. தட் வாஸ் 2012 ஜனவரி 2011 ஜனவரியில் தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது. என்கேஜ்மெண்ட் சரி உங்களை கேட்டது அதே டைம் 2000 ஒரு 2 months முன்னாடி நினைக்கிறேன். 2010 அக்டோபர் கரெக்ட் இருக்கலாம். 2 months கண்டிப்பாக இருக்கும். அதான் இதுவும் நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு வந்து ஆல்டோ கொடுத்துட்டு வேற வண்டி ஏ ஸ்டார் வாங்கலான்னு நீங்க ஐடியால இருந்தீங்க. 65,000 கையில இருக்கு. கரெக்ட். அது வாங்கல ஐடியால இருந்திருக்கீங்க. அப்ப வீட்ல வந்து சொல்றீங்க ஏ ஸ்டார் வாங்கலன்னு. அப்போ ஆண்டி உங்கள்ட்ட சொன்னாங்களே, ஜி என்ன ஜி பொண்ணை கேக்குறாங்க, நீங்க வண்டி மாத்துறேன்றீங்க. என்ன பண்றது தெரியுமா? 65,000 கொடுத்து ஏ ஸ்டார் வாங்குறதுக்கு 65,000 கொடுத்து சூப்பர் ஸ்டாரே வாங்கிடலாம்.
நான் அந்த மேரேஜ்க்கு அட்வான்ஸாக வச்சுக்கிட்டேன் நான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நீங்கள் கேட்ட உடனே எனக்கு தெரியல, ஏன்னா சமி ரொம்ப எங்க எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, என்ன இவ்வளோ சீக்கிரம் கேட்குறாங்களேன்னு. அப்புறம் ஜாக்குடைய அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாம் சொல்லும் போது சரின்னு பட்டுச்சு. ஆனால் ஐ ஹாவ் டு கன்வின்ஸ் மை ஃபேமிலி. இப்போ ஃபேமிலிக்கெல்லாம் என்ன, இவ்வளோ சீக்கிரம் ஏன் இவன் மேரேஜ் பண்ணுறான், இவன் லவ் பண்ணிட்டாங்களா, அவங்களுக்கு வரும் அது என்ன லவ் பண்ணிட்டாங்களா, இல்லைண்ணா இவ்வளோ சீக்கிரம் கான்பை ஏன் கொடுப்பாரு. அப்போ நான் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுவேன், ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு ஹவர் ஃபோன் பண்ணுவேன், அத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சின்ன வயசு ஏன் கொடுக்கணும், இப்போயும் கொடுக்கணும், டைம் இருக்குல்ல, அப்போ ஜாக் அப்படின்னு தான் கன்வின்ஸ் ஆகிறாங்க. ஒவ்வொருத்தர் ஃபர்ஸ்ட் அம்மாட்ட தான் போனேன், அப்பாட்ட போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் மற்ற வேலை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு அப்போது அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சது, பாருங்க குருவி, பிளாக் குருவி பாருங்க என்ன சூப்பராக இருக்கு பாருங்க, தெரியுதா, பிளாக் மைனா, வாவ். இது சமீர் தான் பேரை சொல்லியிருக்கோம் அதுக்கு, குருவி பேரா? ஆமாம். அதுக்கு தெரியுமா? தெரியும் அங்கிள், ஷீ இஸ் லேர்னிங் பேர்ட்ஸ் நேம்ஸ். ஓ பாருங்க, ஜோடி வந்துருச்சு, சமீன் ஜோடி வந்துருச்சு பாருங்க. லவ்லி லவ்லி ஜாக். ஸோ அப்படி நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு, எல்லாத்துக்கும் ரொம்ப ஆசை, எல்லா ஃபேமிலி எல்லாத்தோட ஆசீர்வாதத்தில் சூப்பராக கல்யாணம் முடிஞ்சு 14 இயர்ஸ் எவ்வளோ சீக்கிரம் போச்சு பார்த்தீங்கன்னா. டைம் ஃப்ளைஸ். இங்கே ரொம்ப ஃப்ளைட் தான் இல்லை, 14 இயர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ சீக்கிரம் போச்சு தெரியுங்களா. இப்போ எனக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எல்லாம் ஜெம் பார்க்கில் உங்களுடைய மேரேஜுக்கு எல்லா ஃபேமிலியோடு வந்து இப்போ கூட அப்படியே இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு. பட் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் பிஸ்னஸ் வைஸ் எப்படி, என்ன உங்கள் ஃபீலிங் என்ன, எப்படி போயிட்டு? கல்யாணம் ஆன புதுசில் ஐ வாஸ் திங்கிங், நானே இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகல, இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை நம்பி ஒரு பொண்ணு, ஒரு ஃபேமிலி, எப்படி பண்ண போகிறோனோ அப்படின்னு நிறைய பேர்த்து என் ஃப்ரெண்ட்ஸு, என் வெல்விஷர்ஸ் எல்லாம் போய் நான் கேட்டிருக்கேன். எனக்கு ஐ டோன்ட் நோ, அவர் எனக்கு குமார் நான் சொல்லிட்டு என் வெல்விஷர் அண்ணா தான், அவர் எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, ஜாக் எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு கல்யாணம், லைஃப் வில் கோ ஆன், உனக்கு என்ன தோணுதோ நீ செய், இட் வில் ஃபாலோ இன் பிளேஸ் அப்படின்னு சொன்னார். நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வரைக்கும் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன், பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓகே ஓகே. அண்ட் ஆஃப்டர் சமி கம்மிங் இன் டு லைஃப், நாட் ஓன்லி சமி, யூ ஆல் திஸ் ஃபேமிலி, நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஃபேமிலி, எனக்கு பயமாக இருந்தது ஃபர்ஸ்ட். பட் ஒவ்வொருத்தரும் தே ஹேவ் த ஓன் யூனிக் கேரக்டர், பீட் அம்மா, பாவா, ஷான் பாய், குலாப் பாய், கிஷோர் பாய், ஷக்கில் ஆண்டி, everyone. See, they are special on their own base. Yasmin Chachi, Rupa Aunty, Lalita Aunty, you name it. பட் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்குமே யூ நேம் இட் அவ்வளோ பிடிக்கும் எல்லாத்துக்குமே. ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஜைமுக்கு எவ்வளோ வயசு? ஜைமுக்கு இப்போ 9 இயர்ஸ் ஆச்சு. 9 இயர்ஸ். எஸ். ஓகே ஓகே. எப்படி பையன்? கிஃப்ட் ஆஃப் காட், கிஃப்ட் ஆஃப் காட். சமி வந்ததுக்கு அப்புறமே லைஃப்ல ஒரு டர்ன், ஷீ இஸ் லக்கி. சொல்லுவாங்க உங்களுக்கு பொண்ணு பிறந்தா லைஃப் அப்படி ட்விஸ்ட் எடுக்கும்னு. எனக்கு கல்யாணம் ஆனோடனே அந்த டர்ன் வந்துச்சு. ஆஃப்டர் தட் மை லைஃப் ஸ்டைல் டோட்டலி சேஞ்சிங், நல்லா இருக்கு, வி ஆர் குட். அண்ட் ஜைம் வந்ததுக்கப்புறம் இன்னும் கூட நாங்கள் மேலும் மேலும் வளர்றோம், நமக்கு தெரியுது. ரொம்ப பிரில்லியண்டா அவன். ரெண்டாவது ரொம்ப அடாப்டபிலிட்டி அவன். அப்படின்னா அவன் வயசானவங்க ஒட்டிக்கிறான், சின்ன குழந்தைங்கன்னா ஒட்டிக்கிறான், அவனுக்கு பிடிக்காதவங்க யாரும் இல்லை, ஜைமை பிடிக்காதவங்க. பட் ரொம்ப பிரில்லியன்ட் பையன், நல்லா எனக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு பிடிக்கும். எஸ் இல்லையா? அதே மாதிரி எனக்கு ஜைமன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ ஸ்டாண்டர்ட் 4 இருக்கான் அவன். ஸ்டாண்டர்ட் 3 அவன் ஹிந்தி டியூஷன் போயிட்டு இருந்தான். வீட்டுக்கு வர வழியில் பழையரங்காட்டில். ஸோ போயிட்டு வர வழியில் ஒரு கடை, பொட்டி கடை, அங்கே ஒரு பாட்டி இருப்பாங்க. சரிங்களா, எப்பவும் போல் மிட்டாய் வாங்குவோம் வருவோம். அங்கே ஒரு பாட்டி இவன் போய் எப்பவுமே கட்டி பிடிச்சி, பாட்டி நல்லா சாப்பிட்டு, யாருமே தெரியாது, நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு. ஒரு தடவை பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வராங்க. இவன் சேர்த்து வச்ச உண்டி காசுல இருந்து போய் ஹார்லிக்ஸ் வாங்கி போய் கொடுத்து, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவன் ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்தான்னு சொன்னாங்க. ஓகே 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 ஓகே. அது ரொம்ப வருஷம் ஆச்சுல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. கரெக்ட். பட் இப்போ சமி போன வாரம் சொல்லிச்சு எனக்கு. ஆமாம், அந்த பாட்டி வந்து சமி மீட் பண்ணியிருக்கு. அந்த பாட்டி கேட்டிருக்கேன், எங்கே என் பையன், ஒரு வருஷமா நான் அவனை பார்க்கலையே, ஒரு வருஷமா பார்க்க இதுக்கு போல டியூஷன் நிப்பாட்டியாச்சுல. ஸோ அதுக்காகவே இவன் கேள்விப்பட்டோன்னா இவனுக்கு மனசு கேட்கல,
திருப்பி ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, அம்மா இந்த பையன் யாருன்னே எனக்கு தெரியாது, பட் என் பேர குழந்தை கூட இப்படி இல்லை, நீங்களாம் ரொம்ப லக்கி, இந்த மாதிரி ஒரு குழந்தை இந்த ஜெனரேஷன்ல கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்பா அம்மா செஞ்ச புண்ணியங்கள் குழந்தைக்கு போகும், இந்த குழந்தைக்கு அவங்க தாத்தா செஞ்ச புண்ணியம் போயிருக்கு. ஓகே ஜாக், ரொம்ப சூப்பராக இருந்தது கான்வர்சேஷன். என்ன ஒரு 30 மினிட்ஸ் இருக்கு நம்ம பேசுனது, நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நான். உங்களுக்கு ஆக்சுவலாக நான் உங்களை பேசுவோம், நம்ம கொள்வோம், பட் உங்களுக்கு டீட்டெயில் எனக்கு எல்லாமே இப்போதான் இந்த மாதிரி டைமும் கிடைக்கல பேசுறதுக்கு. நிறைய டைம் கிடைச்சது. அண்ட் தேங்க்ஸ் டு ஃபைஸ் ஃபார் கான்வர்சேஷன். அண்ட் இந்த கான்வர்சேஷன் மாதிரியே நான் உங்கள் எபிசோடு எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் மட்டும் இல்லை, எல்லாருமே உங்கள் எபிசோடுக்காக ஆவலாக காத்துட்டு இருக்கோம். when is that going to happen? என்னோடதா? ஆமாம், என்னோடது சீக்கிரம் வரும். வரும். பட் என்னோடது எபிசோட் நிறைய போமே, நான் ரொம்ப பேசுவேனே. கண்டிப்பாக, பரவாயில்ல, கண்டிப்பாக. இல்லை ஒவ்வொன்றா பேசலாம், ஒவ்வொரு விஷயமா. இது எஜுகேட்டடாக இருக்கும். ஓகே, என்னன்னா என்னுடைய லைஃபே எப்படின்னா பயங்கரமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால ஒவ்வொன்றும் சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்க, கூடி சீக்கிரம் நெக்ஸ்ட் என்னோட. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். லவ்லி.